ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 8th ஓல்டு புக்கில் இருக்க சமூக அறிவியல் 8ஆம் பாடம் தான் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பகுதி, பாபர் படையெடுப்பின் போது இந்தியாவின் நிலை என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முகலாயர்கள் வருகையில் முதல்ல பாபர் படையெடுப்பின் போது இந்தியா பல்வேறு சிற்றரசர்களாக துண்டாக்கப்பட்டு சண்டை சச்சரவுடன் காணப்பட்டது. வட இந்திய அரசியலில் ஒற்றுமை இல்லை. டெல்லி சுல்தானிய பேரரசு வலிமை இழந்து காணப்பட்டது. டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி பிரபுக்களை கட்டுப்படுத்த இயலவில்லை. ராஜபுத்திரர்களின் தலைவரான ராணா சங்கா அதிக வலிமை பெற்று விளங்கியதோடு டெல்லியை கைப்பற்றும் ஆர்வத்துடன் காணப்பட்டார். யார்? ராணா சங்கா. பாபரை இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்படி ஆலம்கான் லோடியிடமிருந்து ஒரு கடிதமும் பஞ்சாபின் ஆளுநர் தௌலத்கான் லோடியிடமிருந்து ஒரு கடிதமும் வந்தது. இந்தியாவில் விஜயநகர பேரரசும் பாமினி பேரரசும் சுதந்திர அரசுகளாக அப்போ செயல்பட்டு வந்தாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் அதே காலகட்டத்தில். ஆனால் இவை தங்களிடையே சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டிருந்தன. இத்தகைய சூழ்நிலையில் பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார். இப்போ தான் பாபரை பற்றி பார்க்க போகிறோம். முகலாயர்லேயே முதல் பாபர் தான். இவர் தான் தோற்றுவிச்சார். பாபர் 1526 முதல் 1530 வரை ஆட்சி புரிஞ்சிருப்பார். என்னென்னு பார்க்கலாம். ஜாகிருதீன் முகமது பாபர் கிபி 1483 ஆண்டு மத்திய ஆசியாவில் உள்ள பர்கானா நிலப்பகுதியை ஆட்சி செய்த உமர் ஷேக் மிர்ஷா என்பவருக்கு மூத்த மகனாக பிறந்தார். இவருடைய அப்பா உமர் ஷேக் மிர்ஷா அப்படிங்கிறவருக்கு மூத்த மகனாக பிறந்திருக்காரு. தந்தை வழியில் இவர் துருக்கியை சார்ந்த தைமூர் இனத்தையும் தாய் வழியில் மங்கோலிய இனத்தை சார்ந்த செங்கிஸ்கான் இனத்தையும் வழித்தோன்றலாக வந்தவர் தான் இவர். துருக்கியை சார்ந்த தைமூர் இனமும் செங்கிஸ்கான் இனத்தோட வழித்தோன்றல் தான் இவர். கிபி 1494 ஆண்டு தனது தந்தை மறைவிற்கு பிறகு தனது 11ஆம் வயதில் பர்காவின் ஆட்சி பொறுப்பை இவர் ஏற்றிருக்காரு. இவருடைய படையெடுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் முதல் பானிபட் போர் பஞ்சாப் ஆளுநரான தௌலத்கான் லோடியின் வேண்டுகோளை ஏற்று பாபர் இந்தியாவிற்கு எதிராக படையெடுப்பை மேற்கொண்டார். கிபி 1526 ஆண்டு ஏப்ரல் 21ஆம் நாள், இதுதான் ரொம்ப முக்கியம். கிபி 1526 ஆண்டு ஏப்ரல் 21ஆம் நாள் வரலாற்று புகழ்மிக்க பானிபட் போர்க்களத்தில் டெல்லி ஆட்சியை செய்த இப்ராஹிம் லோடியை இவர் தோற்கடிச்சிருக்காரு. பாபரின் பீரங்கி படை போரில் முக்கிய பங்கு வகித்தது. இப்ராஹிம் லோடியை விட குறைவான படை வீரர்களை கொண்டிருந்த பாபர் மிக சுலபமாக வெற்றி பெற்றார். இங்கே இதுதான் முக்கியம். குறைவான படை வீரர்களை கொண்ட பாபர். இப்ராஹிம் லோடி கொல்லப்பட்டார். டெல்லி சுல்தானியர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. முகலாய பேரரசிற்கான அடித்தளத்தை பாபர் இந்தியாவில் உருவாக்கினார் அப்படிங்கிறது முக்கியம். இங்கே ஒரு எக்ஸசைஸ் செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் பானிபட் போரின் போது பாபர் இராணுவ தந்திரங்கள் குறித்து கூடுதல் தகவல்களை படித்தறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அடுத்ததா, பானிபட் போரில் பாபர் வெற்றி பெற்றாலும் மேவாரை ஆட்சி செய்த ரஜபுத்திர மன்னர் ராணா சங்கா பாபருக்கு பெரும் சவாலாக இருந்திருக்காரு. ரஜபுத்திர மன்னர் கிபி 1527ஆம் ஆண்டு கன்வா போர்க்களத்தில் பாபர் அரும்பாடுபட்டு ராணா சங்காவை வெற்றி கொண்டார். பிறகு 1528 சந்தேரி போர், அது யாருன்னா மாலவத்தை ஆட்சி செய்த மேதினி நாய்க்கும் என்ற மன்னரை வெற்றி கொண்டார். மேதினி ராய் அப்படிங்கிற மன்னரை வெற்றி கொண்டார். கடைசியாக கிபி 1529ஆம் ஆண்டு காக்ரா போரில் முகமது லோடியை தோற்கடித்து முகலாய பேரரசை இந்தியாவில் நிலைநாட்டிய போர் எதுன்னு கூறி கேட்கலாம். அது கிபி 1529 காக்ரா போர். காக்ரா என்ற இடத்துல இது நடைபெற்றதுனால இதை காக்ரா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரது பேரரசு கிழக்கே பீகார் முதல் மேற்கே பஞ்சாப், காபூல், காந்தகார் மற்றும் பதக்ஷான் வரை பரவியிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக
தனது 47 வயதில் நோயுற்றார் பாபர். கிபி 1530ஆம் ஆண்டு தனது மகன் ஹுமாயூனை தனது வாரிசாக நியமனம் செய்த பின்பு இவர் காலமானார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹுமாயூன் பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய ஹுமாயூன் கிபி 1530ஆம் ஆண்டு முகலாய மன்னராக பொறுப்பேற்றார். கிபி 1508ஆம் ஆண்டு காபூலில் பிறந்த இவர் தனது 20ஆம் ஆண்டு வயதில் பதக்ஷானில் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். கம்ரான், அஸ்காரி, ஹிண்டா ஆகியவர்கள் இவரின் சகோதரர்கள். யார்? 3 பேர். கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் அப்படிங்கிறவர் இவருடைய சகோதரர்கள். பாபரின் மறைவை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற ஹுமாயூன் அரியணை மலர்படுக்கை இல்லை என்பதை உணர்ந்தார். பாபருக்கு பேரரசை பலப்படுத்த போதிய நேரமில்லை. நாட்டில் முறையான வாரிசுரிமை சட்டம் இல்லை. இதனால் பாபரின் மரணத்தை தொடர்ந்து வாரிசுரிமை போர் தொடங்கியது. ஹுமாயூன் உடன் பிறந்தவர்கள் டெல்லியின் அரியணையை கைப்பற்ற ஆர்வம் காட்டினர். ராஜபுத்திரர்களும் முகலாயர்களை இந்தியாவிலிருந்து விரட்ட எண்ணினர். குஜராத்தை சார்ந்த பகதூர் ஷாவும் ஹுமாயூனுக்கு அச்சுறுத்தலாக இருந்தார். வங்காளம், பீகாரை சார்ந்த ஷேர்கான் ஹுமாயூனுக்கு மாபெரும் எதிர்ப்பாளராக விளங்கினார். இவ்வாறு ஹுமாயூன் அனைத்து புறங்களிலும் பகைவர்களால் சூழப்பட்டார். கிபி 1539ஆம் ஆண்டு ஷவுசா என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் ஷேர்கானிடம் ஹுமாயூன் தோல்வியுற்றார். மீண்டும் கிபி 1540ஆம் ஆண்டு கன்னோசி போரிலும் தோல்வியடைந்தார். அரியணையை இழந்து ஹுமாயூன் 15 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நாடோடியாக வாழ்ந்தார். இதற்கிடையில் ஹுமாயூன் அமிதா பானு பேகத்தை திருமணம் செய்து கொண்டார். அமிதா பானு பேகம், இதை ஞாபகம் வச்சுங்க. ஹுமாயூனோட மனைவி பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அமிதா பானு பேகம். கிபி 1542ஆம் ஆண்டு அமரக்கோட்டை என்ற இடத்தில் அக்பர் பிறந்தார். பிறகு பாரசீக மன்னரின் துணையோடு ஹுமாயூன் காம்ரானிடம் இருந்து காபூல், காந்தகாரை திரும்ப பெற்றார். அதனை தொடர்ந்து கிபி 1555ஆம் ஆண்டு டெல்லி மற்றும் ஆக்ராவை மீண்டும் கைப்பற்றி 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரசரானார். ஹுமாயூன் என்றால் அதிர்ஷ்டசாலி, ஆனால் இவர் அதிர்ஷ்டமில்லா பாபரின் மகனாக விளங்கினார். இவர் ஒரு அரசராக படுதோல்வி அடைந்தார். கீழே விழுவதற்கு ஒரு வாய்ப்பு வருமேயானால் அதை தவறவிடும் மனிதர் ஹுமாயூன் அல்ல. வரலாற்று அறிஞர் லேன்ஃபூலின் கூற்றுப்படி ஹுமாயூன் வாழ்க்கை முழுவதும் தடுமாறினார். இறுதியில் கிபி 1556ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இறந்த பிறகு தனது மகன் அக்பரை தனது வாரிசாக நியமனம் செய்தார். பைரம் கானை அக்பரின் பாதுகாவலராக நியமித்தார். இதிலிருந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அக்பரோட தாய் பெயர் என்ன? அமிதா பானு பேகம் தாய் பெயர் ஞாபகம் வச்சுங்க. ஷெர்ஷா ஷூர் இவர் தான். இந்த கிபி 1540லேருந்து 1545 வரைக்கும் இவர் தான் ஷெர்ஷா ஷூ அப்படிங்கிறவர் தான். 1540லேருந்து 1545ன்னு கொடுத்துருக்காங்க, 55ன்னு மாற்றிக்கிங்க. அது வரைக்கும் இவர் அரியணையில் இவர் தான் இருந்திருப்பார். ஷெர்ஷாவின் உண்மையான பெயர் என்ன அப்படின்னா ஃபரீத். இவர் உஷேன் என்பவரின் மகனாவார். கிபி 1472ஆம் ஆண்டு ஃபரீத் பிறந்தார். ஜோன்பூரை ஆட்சி செய்த ஆப்கானிய கவர்னரிடம் இவர் வேலைக்கு சேர்ந்தார். அவரே இவருக்கு ஷேர்கான் என்ற பட்டத்தினை வழங்கினார். பிறகு வங்காள ஆளுநரிடம் பணிக்கு சேர்ந்தார். பின்னர் பீகாரின் அரசரானார். தன்னை ஷேர்ஷா என அழைத்து கொண்டார். இவரால் நிறுவப்பட்ட பேரரசு தான் சூர் வம்சம். ஷேர்ஷாவின் வெற்றிகளை பற்றி பார்க்கலாம். கிபி 1539ஆம் ஆண்டு ஷவுஷா என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் ஷேர்ஷா ஹுமாயூனை தோற்கடித்தார். இவர் தோற்கடித்த பிறகு இவர் டெல்லியை கைப்பற்ற இவர் கனவு கண்டார். தன்னை வங்காளம் மற்றும் பீகாரின் மன்னராக அறிவித்து கொண்டார். கிபி 1540ஆம் ஆண்டு கன்னோசி போரில்
மீண்டும் உமாயூனை வெற்றி கொண்டு டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றி தன்னை அரசராக அறிவித்து கொண்டார். பிறகு சிந்து மற்றும் முல்தான் ஆகியவற்றை கைப்பற்றினார். மாலவம், ரெய்சின், மார்வார் ஆகிய பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். கிபி 1545ஆம் ஆண்டு பண்டேல்கண்டை ஆட்சி செய்த அரசருக்கு எதிராக தனது கடைசி படையெடுப்பை மேற்கொண்டார். கலிஞ்சர் கோட்டை முற்றுகையின் போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்தில் கிபி 1545 ஆண்டு மரணமடைந்தார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ அங்கே கொடுத்துருக்கிறது கரெக்டு தான். இந்த முஸ்லீம் மத தலைவர்களின் உலோமாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலோசனைகளை கேட்க மறுத்தவர் தான் இவர். நிர்வாகத்தின் சிறு சிறு விவகாரங்களையும் தானே நேரடியாக வந்து கவனித்தார். இவருக்கு உதவியாக அமைச்சரவை குழு ஒன்று செயல்பட்டது. இவரது அமைச்சரவையில் 4 முக்கிய அமைச்சர்கள் வந்து இடம்பெற்றிருந்தனர். அவங்க யாருன்னா திவானி இ விசாரத், வரவு மற்றும் செலவு பொறுப்பாளர் தான் இந்த திவானி இ விசாரத் அப்படிங்கிறவங்க. திவானி இ ஆரிஷ் இவங்க வந்து இராணுவ பொறுப்பாளர். திவானி இ ரசாலத் அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியுறவு மற்றும் தூதரக பொறுப்பாளர் திவானி வி ரசாலத். திவானி இ இன்ஷா இவங்க அரசு ஆணைகள் மற்றும் கடித போக்குவரத்து. இன்ஷா அப்படிங்கிறத நீங்கள் இன்பாக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து கரெக்டாக நீங்கள் போட்டுடலாம், இன்பாக்ஸ். அடுத்ததாக மாநில நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷேர்ஷா நிர்வாக நலனை கருத்தில் கொண்டு பேரரசை பல சர்க்கார்களாக பிரித்தார். சர்க்கார்கள் பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டன. ஒவ்வொரு பர்கானாவும் பல கிராமங்களை கொண்டிருந்தது. கிராமமே மாநில நிர்வாகத்தின் கடைசி அங்கம். இதுதான் கடைசி அங்கம். அடுத்ததா வருவாய் நிர்வாகம். ஷேர்ஷாவின் நில வருவாய் நிர்வாகத்தில் முக்கியமான இடத்தை பெற்று விளங்கியது. நில வருவாய் வந்து நிர்வாகத்தில் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு. நிலம் முறையாக அளவீடு செய்யப்பட்டு நிலத்தின் தரத்திற்கேற்ப வரி நிர்ணயம் வந்து செய்யப்பட்டிருக்கு. நில வரி முக்கிய வருவாயாக விளங்கியிருக்கு. ஷேர்ஷா ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தினார். நாமெல்லாம் நினச்சிட்டு இருப்போம் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா மதராஸ் மாகாணத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. விவசாயிகளுக்கு நில உரிமை குறித்து பட்டா வந்து வழங்கப்பட்டிருக்கு. அரசின் பங்கு வந்து விளைச்சலில் 1/3 பங்குதியாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. ஷேர்ஷாவின் நில சீர்திருத்தத்தை மாமன்னர் அக்பர் பிற்காலத்தில் வந்து பின்பற்றினார். எனவே ஷேர்ஷா தான் அக்பரோட முன்னோடி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. அடுத்தது இராணுவ நிர்வாகம். ஷேர்ஷா ஒரு சிறந்த போர் வீரராக மட்டுமின்றி சிறந்த இராணுவ தளபதியாகவும் விளங்கினார். இவர் அலாவுதீன் கில்ஜி பின்பற்றிய இராணுவ முறையின் முக்கிய அம்சங்களை பின்பற்றினார். அலாவுதீன் கில்ஜி யாருன்னு தெரியுதா? இந்த பத்மாவதி படம் பார்த்துருப்பீங்களே, அவர் தான் அலாவுதீன் கில்ஜி. முக்கிய இராணுவ அம்சங்களை வந்து இவர் பின்பற்றினார். இவர் தலை சிறந்த இராணுவத்தை பெற்றிருந்தார். இவரது இராணுவம் காலாட்படை, குதிரைப்படை, பீரங்கிப்படை, யானைப்படையை கொண்டிருந்தது. ஆனால் குதிரைப்படை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் குதிரைப்படைக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆப்கானிய போர் வீரர்களை உயர் பதவிகளில் இவர் வந்து அமர்த்தினார். குதிரைப்படையில் குதிரைகளுக்கு சூடு போடும் தாக்குங்கிற முறை எதுக்கு அப்படின்னா குதிரைகளுக்கு சூடு போடும் முறை தான் தாக் அப்படிமோ. காலாட்படையில் வீரர்கள் பற்றிய பதிவேட்டினை வந்து இவர் பராமரித்தார். இவரின் மூலம் இராணுவத்தில் தவறுகள் நிகழ்வது அகற்றப்பட்டன அப்படிங்கிறது கூறப்பட்டிருக்கு. நீதி நிர்வாகம். ஷேர்ஷா நீதியின் ஊற்றாக விளங்கினார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்தினை கொண்டிருந்தார். இவரே மேல்முறையீட்டின் நீதிமன்றமாக விளங்கினார். அனைத்து மேல்முறையீட்டு வழக்குகளையும் விசாரித்தார். ஷேர்ஷாவிற்கு நீதி நிர்வாகத்தில் தலைமை காசி உதவி புரிந்தார். குற்றம் புரிந்தவர் யாராயினும் எந்த பதவியை வகித்தாலும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறதான் ஷேர்ஷாவோட கொள்கை. பிற சீர்திருத்தங்கள். ஒற்றர் படை அப்படின்னா ஷேர்ஷாவின் ஆட்சி காலத்தில் ஒற்றர் முறை திருத்தி அமைக்கப்பட்டது. பேரரசின் அனைத்து பகுதிகளிலும் இரகசிய ஒற்றர்கள் நியமனம் செய்யப்பட்டு செய்திகளும் அரசுக்கு முறையாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு.
இவர் செய்த சாலை சீர்திருத்தம் என்னென்னா, ஷெர்ஷா பழைய சாலைகளை புதுப்பித்து புது சாலைகளை அமைப்பதில் தனி கவனம் செலுத்தினார். இவரது ஆட்சி காலத்தில் 4 முக்கிய சாலைகள் நாட்டின் எல்லைகளில் இருந்து பேரரசுடன் இணைக்கப்பட்டன. சாலைகளின் இருபுறங்களிலும் நிழல் தரும் மரங்களை நட்டு போக்குவரத்துகளை மேம்படுத்தினார். ஆங்காங்கே இளைப்பாறும் விடுதிகளையும் அமைத்தார். இவர் செய்தி தொடர்பு முறையினை மேம்படுத்தினார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. செய்தி தொடர்பு முறையினையும் இவர் மேம்படுத்தியிருக்காரு. இதுமாரி எக்ஸ்ட்ரீம் பாயிண்டெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நிழல் தரும் மரங்களை, சாலையின் இருபுறங்களிலும் நிழல் தரும் மரங்களை நெட்டவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சிடும் இவர் தான் சாலைகளை பணிகளை மேம்படுத்தியிருக்காரு அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக இவர் செய்த நாணய சீர்திருத்தம் பார்க்கலாம். ஷெர்ஷா புழக்கத்தில் இருந்த பழைய மற்றும் கலப்பு நாணயங்களை ரத்து செய்தார். வெள்ளி மற்றும் செப்பு நாணயங்களுக்கு ஒப்பிட்டு விகிதாச்சாரத்தை நிர்ணயம் செய்தார். தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை இவர் வெளியிட்டிருக்காரு. நாணயங்களில் தனது பெயரை தேவநாகிரி எழுத்தில் பொறிக்க செய்தார். தேவநாகிரி எழுத்தில் இவர் பொறிக்க செய்திருக்காரு. இவரது நாணய சீர்திருத்தம் நாட்டின் பொருளாதார நிலையை மேம்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனவே ஷெர்ஷா நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஏன் அழைக்கப்படுறாரு அப்படின்னா, இவர் நாணய சீர்திருத்தத்தில் நிறைய இதை கொண்டு வந்தார். தங்கம் மற்றும் செப்பு நாணயங்களை ஒப்பிட்டு விகிதாச்சாரத்தை நிர்ணயம் செஞ்சுருக்காரு. அதனால தான் இவர் நவீன நாணய சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இதுவுமே ரொம்ப முக்கியம், மெயின்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. அடுத்ததாக மதிப்பீடு. ஷெர்ஷா ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கியவராகவும் சிறந்த நிர்வாகியாகவும் கருதப்படுகிறார். இவர் கட்டிடக்கலையிலும் சிறந்து விளங்கினார். பீகாரில் உள்ள சசாரம் நகரில் தனது கல்லறையை இந்திய இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணியில் உருவாக்கினார். சசாரம்ங்கிறது பீகாரில் இருக்குது. பீகாரில் சசாரம் அப்படிங்கிறது இருக்குது. அதை எப்படி எழுதினார்னா, இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் பாணியில் கட்டியிருக்காரு. இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணியில் உருவாக்கினார். டெல்லியில் புராண கிலா அப்படிங்கிற ஒரு சிறந்த கட்டடத்தையும் இவர் உருவாக்கியிருக்காரு. ஷெர்ஷா மேலும் பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருந்தால் முகலாயர்கள் தங்கள் ஆட்சியை மீண்டும் இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னு பார்த்தோம்னா, இவர் 1545 இந்த கலிஞ்சர் கோட்டை முற்றுகையின் போது இறந்துட்டார். அவர் மட்டும் அன்னைக்கு இறக்காமல் இருந்திருந்தார்னா கொஞ்சம் தலைகீழாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம அக்பர் அதில் இருந்து அவுரங்கசீப் வரைக்கும் இருக்கிற முகலாய மன்னர்களை பற்றி பார்க்கலாம். ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஷெர்ஷா முகலாயர்கள் கிடையாது. ஆனால் அவர் 1530 45 வரைக்கும் இருந்ததுனால, 40 45 வரைக்கும் இருந்ததுனால இவரை பெரிதாக கூறுகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.